ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் மக்கள மதிக்காத ஒரு சில நடிகர்கள் வந்து என்ன தலன்னு கூப்பிடாதீங்க, உலக நாயகன் கூப்பிடாதீங்க, அப்புறம் வந்து ஜெயம் ரவி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடாதீங்க, அப்படிங்கிற மாதிரி லெட்டர் போடுறது. இப்போ உங்கள வந்து விஜய் அண்ணா இருக்கும்போது உங்கள தளபதி அப்படிங்கிற மாரி சொன்னா, அது வந்து கலாய்க்கணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சரியா? ஆனா விஜய் அண்ணா போறாங்க. ஹைஸ் நான் ஜிசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படத்தோட ஆடியோ லான்ச் நிகழ்ச்சி நடந்துச்சு. இதுல சிவகார்த்திகேயன் பேசிட்டு இருக்க சமயத்துல, திடீர்னு டென்ஷன் ஆகி, சின்ன தளபதி, குட்டி தளபதி, திடீர் தளபதி இப்படிங்கிற சொல்ற எல்லாத்துக்குமே நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படம் வந்து வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதனைத் தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச் நிகழ்ச்சி நடந்துச்சு சரியா? இந்த ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில வந்து சிவகார்த்திகேயன் நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அப்ப ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஜாலியா பேசியிருந்தாங்க. முக்கியமா அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஆர் முருகதாஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க எடுத்த துப்பாக்கி படத்த பார்க்க போனதுலயும் சரி, அப்புறம் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து இப்ப என்ன வச்சு படம் எடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம துப்பாக்கி படத்துல இருக்கிற வில்லன் கூட, இப்ப என்னுடைய படத்துல வந்து வில்லனா நடிக்கிறாரு. இதெல்லாம் பெருமையா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணா, தளபதி விஜய் அண்ணாட்ட துப்பாக்கி வாங்கினேன். அப்படி அதுவும் சந்தோஷமா இருக்குது. அப்படிங்கிற மாரி ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் அனிருத்த கலாய்ச்சு, இப்படி அவருடைய லைஃப்ல என்னலாம் நடந்துச்சோ, என்னலாம் கஷ்டப்பட்டாரோ, அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். சரியா? இதெல்லாம் போக, திடீர்னு இப்படிலாம் பேசிட்டு இருந்த சிவகார்த்திகேயன், திடீர்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆயி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் சார் வந்து என் கையில துப்பாக்கி தரும்போது, எல்லாருமே வந்து நெறைய பேத்துக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு மாதிரி யார் சொன்னாங்க? சிவகார்த்திகேயன் அண்ணா சொல்றாங்க. நான் பார்க்குறது எப்படின்னா, "நல்லா பண்ற தம்பி, இன்னும் நல்லா பெஸ்ட்டா பண்ணு" அப்படிங்கிற மாதிரி விஜய் அண்ணா என்ட்ட சொன்னது மாரி தான் இந்த துப்பாக்கி தந்தது அர்த்தம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சிவகார்த்திகேயன் அண்ணா சொல்றாங்க. சரியா? அடுத்ததாட்டு இப்போ ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்த தளபதி, அந்த தளபதி, இந்த தளபதி, குட்டி தளபதி, திடீர் தளபதி அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் வந்து என்கிட்ட வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் இப்படி பண்றாரு, அப்படிங்கிற மாரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்க? சிவகார்த்திகேயன் அண்ணா சொல்றாங்க. சரியா? ஆனா, சிவகார்த்திகேயன் அண்ணா என்ன சொல்றாங்கன்னா, "நான் அப்படி நெனைக்கல. அப்படி நெனச்சிருந்தா தளபதி விஜய் அண்ணா கிட்ட நான் துப்பாக்கி வாங்கியிருக்க மாட்டேன். அதே மாதிரி அவரும் என் கையில துப்பாக்கி தந்திருக்க மாட்டாரு." இப்படி நெறையவே வந்து என்ன விமர்சனம் செய்றாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப சரியா படல அப்படிங்கிற மாதிரி திடீர்னு டென்ஷன் ஆயி சிவகார்த்திகேயன் அண்ணா பேசியிருந்தாங்க. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "கோட்" படத்துல கடைசி சீன் கேமியோ ரோல்ல வந்து யார் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அண்ணா வந்திருந்தாங்க. அந்த சீன்ஸ்ல வந்து யாரு விஜய் அண்ணா வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா கையில துப்பாக்கி கையில குடுக்குறாங்க. சரியா? அப்பவும் கூட சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து ஒண்ணு சொல்றாங்க. "நீங்க இத விட ஒரு முக்கியமான வேலைக்கு போறீங்கன்னு தெரியும். நீங்க அங்க பார்த்துக்கோங்க. நான் இங்க பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுலருந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மனசுல சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து ரொம்ப இடம் பிடிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி அடுத்தது தளபதி விஜய் அண்ணா இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் கடைசி படம். இனி இந்த படத்த விட்டுட்டு இனி ஃபுல்லா அரசியலுக்கு வரப்போறாங்க. இனி சினிமா துறைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதிகப்பூர்வமா விஜய் அண்ணா சொல்லிட்டாங்க. அப்போ மக்கள் மனசுல அவங்களுடைய மக்கள் மனசுல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி தளபதி விஜய் அண்ணா வந்து படம் நடிக்க மாட்டாரு. இனி என்ன பண்ண? இனி யார பார்ப்போம்? இனி அவரு இடத்துல வச்சு யார வச்சு பார்க்கலாம்? அப்படிங்கிற மாரி தான் அவங்க மனசுல வந்து போயிட்டு இருக்குது. அப்போ அவருடைய இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் அண்ணாவ வைப்போம். ஏன்னா தளபதி விஜய் அண்ணா அவரு கையில வந்து கன்னே குடுத்துட்டாரு. அப்ப அவங்களுக்கு இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி குட்டி தளபதி, திடீர் தளபதி, இளைய தளபதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, சிவகார்த்திகேயன் அண்ணாவ வச்சாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா, விஜய் அண்ணா வந்து இடத்துல வந்து பார்க்கறதுனால வந்து உங்கள கலாய்க்கிறதுக்கோ, மத்தபடி ஏதாவது உங்கள இந்த ட்ரோல் பண்ணதோ, அந்த ஒரு எண்ணமே கிடையாது.
அவங்க வந்து இனி யார விஜய் அண்ணா இடத்துல வச்சு பார்க்குறது அப்படின்னு ஒரு மைண்ட்ல முக்காடி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள அந்த இடத்துல வச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்கள தூக்கி விடணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்களோட ஃபேன்ஸும், மத்த ஃபேன்ஸும் எல்லாருமே நெனைக்கிறாங்க. சரியா? இனி விஜய் அண்ணா வந்ததுக்கப்புறம் இந்த கடைசி படம்னால எல்லாமே இந்த படத்த எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் விஜய் அண்ணா இனி அந்த அடுத்த படம் நடிக்காததுனால இனி யாருக்கு படத்த பார்ப்பாங்க? இனி உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் வரும்போது உங்களுடைய படத்த தான் விரும்பி பார்ப்பாங்க. அப்போ நீங்க தான் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. அப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஒரு பேர் தருவாங்க. குட்டி தளபதி சொல்லிட்டு தரும்போது, அது வந்து ஒரு நல்ல விதமா எடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னைக்குமே ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஒரு பேர் வச்சாங்கன்னா, அத நீங்க ஏத்துக்கோங்க. அது வந்து என்ன ட்ரோல் பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க என்னைக்குமே சொல்லாதீங்க. ஏன்னா, இது என்ன பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இது வந்து ஃபேன்ஸ் தந்த ஒரு பெயர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு அவர்கள எல்லாருமே வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு சின்ன வயசுல இருந்து ரொம்ப அழகா ஸ்டைலா நடிக்கிறதுனால இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. எல்லாருமே மக்கள் வந்து அவருக்கு வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாரி ஒரு பேர் குடுத்தாங்க. அவரும் தாராளமா ஏத்துக்கிட்டாரு. அந்த பேர மறுப்புக்கோ எதுவுமே தெரிவிக்கல. அதே மாதிரி தளபதி விஜய் அண்ணாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சாரு. சரியா? கஷ்டப்படாம அவர் நடிக்கல. கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. அப்பவுமே ஃபர்ஸ்ட்டு இளைய தளபதி அப்படிங்கிற மாரி தான் ஒரு பேர் வச்சாங்க. அப்ப தளபதி விஜய் அண்ணா வந்து என்ன இளைய தளபதின்னு கூப்பிடாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லல. அதுக்கப்புறம் அவருடைய நடிப்பு திறமைய பார்த்து மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தளபதி அப்படிங்கிற மாரி ஒரு பேர உருவாக்குனாங்க. இதுவுமே அவரு வந்து இன்னும் வரைக்குமே அந்த பேர கூப்பிடாதீங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தை கூட சொல்லல. சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. இப்போ மக்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அரசியலுக்கு போறாங்க. அது வேற வேற கேட்டகரி. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் சூப்பர் ஸ்டார், இளைய தளபதி, தளபதி, சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் சொல்றது ஒரு தப்பான விஷயமே கிடையாது. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் மக்கள மதிக்காத ஒரு சில நடிகர்கள் வந்து என்ன தலன்னு கூப்பிடாதீங்க, உலக நாயகன் கூப்பிடாதீங்க, அப்புறம் வந்து ஜெயம் ரவி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் போடுறது, இந்த மாதிரி பண்றாங்க. இவங்க எல்லாருமே தான் என்ன பண்றாங்கன்னா, மக்கள மதிக்க மாட்றாங்க. ஆனா மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்கள ஒரு டாப் பொசிஷன்ல வச்சு, தல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் கிடைக்கணுக்காக உயர்த்தி விட்டது யாரு? மக்கள். அப்புறம் வந்து உலக நாயகன் அப்படிங்கிற மாதிரி உயர்த்தி விட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள். ஜெயம் ரவி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர உருவாக்கி விட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள். மக்கள் பேர உருவாக்கி வாங்கிக்கிட்டு, அந்த இடத்த பிடிச்சுக்கிட்டு, இவங்க வந்து அத என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள மதிக்காம என்ன இந்த மாதிரி கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கடிதம் மூலமா சொல்றாங்க. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா இல்ல. இப்போதைக்கு இல்ல. இனி இதுதான் கடைசி படம். இனி அடுத்ததாட்டு மக்களுக்கு யார தளபதி விஜய் அண்ணா இடத்துல வந்து பார்க்கணும்னு தெரியல. அப்போ உங்கள அந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது இளைய தளபதி, குட்டி தளபதி, திடீர் தளபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவங்களுடைய ஒரு கண் பார்வைக்காக தான் அவங்க வந்து சொல்றாங்க. உங்கள என்னைக்குமே அவங்க வந்து கலாய்க்கிறதுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லல. மத்தவங்கள கலாய்க்கலாம். அது வேற. ஏன்னா, உங்கள கலாய்க்கணும்னு எண்ணத்துல அவங்க சொல்லல. முக்கியமா வந்து விஜய் அண்ணா ஒரு கன் அவங்க கையில தந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தைகள சொல்றாங்க. ஆனா நீங்க அத வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இது எனக்கு சொல்றது எனக்கு விருப்பம் இல்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க பார்க்கும்போது, தளபதி விஜய் அண்ணா இடத்துல நீங்க வந்து இருக்கிற ஒரு ஆள் வந்து சரியான ஆள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இனி ரசிகர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே தேவதான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் டிவி ஷோல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால கண்டிப்பா விஜய் அண்ணாவுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அத நீங்க ஏத்துக்கோங்க. அத ஏத்துக்க முடியல, அந்த மனப்பான்மை இல்ல அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சு இந்த மாதிரி ரசிகர்கள் நமக்கு ஒரு பேர் தந்திருக்காங்க. அத நம்ம பயன்படுத்தணும். நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படிலாம் நினைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா நீங்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லாதீங்க. ஆனா என்னைக்குமே மக்கள், தொண்டர்கள் யாருமே உங்கள கலாய்க்கணும் அந்த எண்ணத்துல கிடையாது. விஜய் அண்ணாவுடைய இடத்துல நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இருக்காங்க. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவோட இடத்துல வந்து நான் இனி யார பார்ப்பேன்னு தெரியாது. இனி கடைசி படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து, இனி அடுத்த கொஸ்டின்ல விஜய் அண்ணா இடத்துல வந்து நான் உங்கள வச்சு தான் பார்ப்பேன். ஏன்னா அடுத்த தளபதி நீங்க தான் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். இப்போ உங்கள வந்து விஜய் அண்ணா இருக்கும்போது உங்கள தளபதி அப்படிங்கிற மாரி சொன்னா, அது வந்து கலாய்க்கணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சரியா? ஆனா விஜய் அண்ணா போறாங்க. போனதுக்கு அப்புறம் வந்து யார கூப்பிடுவாங்க? உங்கள தான் கூப்பிடுவாங்க. அப்படி ரசிகர்கள் குட்டி தளபதி அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்கன்னா, ஒரு தப்பான அர்த்தம்னு ஒண்ணும் கிடையாது. அது உங்க மேல இருக்கிற அன்புல தான் கூப்பிடுறாங்க. சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க
தளபதி விஜய் அண்ணாவ எந்த அளவுக்கு உங்கள பிடிக்கும்? சிவகார்த்திகேயன் அண்ணாவ எந்த அளவுக்கு பிடிக்கும்? எல்லாருமே இந்த படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. மதராசி படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பை.